சரி, இப்ப வந்து ஆறாவது வினா, ஆறாவது வினா, ஏழாவது வினா, எட்டாவது வினா, 9. இந்த வினாக்களுக்கு நாங்க செய்யறோம் எப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு வந்து போமசி காண்றதுங்கிறது கட்டாயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரியா? போமசி என்று தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி சொன்னா, நம்ம வடிவா இந்த கேள்விக்கெல்லாம் வடிவா செய்துட்டு போகலாம். போமசி தெரியாங்கிறாக்கள் தான் இங்க கஷ்டப்படுவாங்க. எப்படி இதுக்குன்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு இந்த கேள்வி என்ன கேட்டிருக்குது? முதலாவது கேள்வி, இப்ப ஆறாவது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா, ஆறாவது கேள்வி மின்தொடரில் சிவப்பு, மஞ்சள், வெள்ளை என்றவாறு முறையாக 5, 10, 15 ஆகிய நிமிடங்களுக்கு ஒரு தடவை சரியா ஒளிர்கிறது. பிற்பகல் 8 மணிக்கு 3 மின்குமிழ்களும் ஒன்றாக ஒளிர்ந்தன. மீண்டும் அனைத்து மின்குமிழ்களும் ஒளிரும் நேரத்தை குறிக்கும் விட. அதாவது என்னன்னு சொன்னா, இப்ப அதுக்கு தரவு தந்திருக்கிறாங்க. என்ன உங்களுக்கு விளங்கியிருக்கும். சிவப்பு, மஞ்சள், வெள்ளை என்று சொல்லி 3 கலர்ல பல்ப் இருக்குது. சரியா? இந்த 3 கலர்ல பல்பும் வந்து ஒளிருதான் பத்துது. எப்படி என்று சொன்னா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா சிவப்பு பத்தும். முதலாவதுக்கு முதலாவது. சரியா? முறையே என்று சொன்னதுனால சிவப்பு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பத்தும். அடுத்தது ஆ, மஞ்ச கலர் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பத்தும். அடுத்தது 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா பத்தும். சரியா? ரைட். வெள்ளை வந்து 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா பத்தும். இப்படி 10க்குன்னு சொல்லி சொன்னா இது மூன்றும் ஒரே டைம்ல சரியா? மூணும் ஒரே டைம்ல எப்பப்ப பத்தும் என்றதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிவப்பு 5 நிமிஷம், மூணும் சேர்ந்து 8 மணிக்கு பத்துது. மூணும் சேர்ந்து 8 மணிக்கு பத்துது. இப்ப இது சிவப்பு, இது மஞ்சள், இது வெள்ளை. சரியா? இது மூணும் சேர்ந்து இப்ப 5 நிமிஷத்துக்கு ஒருக்கான்னு சொல்லப்படி சிவப்பு. அப்ப 5 நிமிஷத்துக்கு ஒருக்காண்டா 8 5 8 10 8 15 8 20 8 25 8 30 8 35 இப்படி 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த சிவப்பு கலர் பத்தும். சரியா? அதே போல மஞ்சள் கலர் என்னடா 10 நிமிஷம் என்று சொல்லப்படுது. அப்ப 8 10க்கு 8 20க்கு 8 30க்கு 8 40க்கு 8 50க்கு 9 மணிக்கு அங்கள 9 10க்கு இப்படி 10 10 10 நிமிஷத்துக்கு இருக்கா அதாவது அந்த பல்பு 10. அடுத்தது வெள்ளை என்ன செய்யும் சொன்னா 15 நிமிஷம் 15 நிமிஷம் அது 10 தான். அப்ப 8 15 8 அங்கால 30 அங்கால 8 45 அங்கால 9 மணி அங்கால இப்படி 15 நிமிஷத்துக்கு இருக்கா அது பத்திட்டு போகுது. இப்ப கேக்குறாங்க என்ன சொன்னா மூணும் ஒரே டைம்ல பத்துறது. இப்ப 8 மணிக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இது மூணும் 8க்கு பத்துச்சு. சரியா? அடுத்தது ஒரே டைம்ல எப்ப பத்தும் என்கிறதுக்கு இப்ப நாம ஒவ்வொண்டா பார்த்து 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 போகணும். சரியா? இப்ப நீங்க இதுல எளிபடி வழி வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. எப்படி சொன்னா இதுலயும் 30 வருது, இதுலயும் 30 வருது, இதுலயும் 30 வருது. அதாவது 8:30 என்று போட்டு வருகுது. சரியா? இப்ப இது ஓகே. இதுக்கு நீங்க கண்டுற ஓகே. இதை விட லேசான வழி. இதை விட நாம இப்படி எல்லாம் எழுதிட்டு போகாம நம்ம லேசா எப்படி ஆன்சர் எடுக்கிறேன்னு சொன்னா இந்த மூணுக்கும் நாம போமசி பார்க்கணும். சரியா? அதைங்க போமசி என்று சொல்லி சொன்னா இப்ப நீங்க 3 நம்பர் அதாவது இதுலயே நம்ம போமசியை பார்க்கணும். என்னென்ன தந்திருக்காங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா உண்டு, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா உண்டு, 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா உண்டு. 3 சரியா? 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா 10, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா 10, 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா 10. அப்ப 3ம் எப்ப அடுத்தது உண்டா 10 மட்டும் கேட்டா இந்த 3க்கு நாங்க போமசி பொதுவான மடங்கு. அப்ப இதை நாங்க ஃபெஸ்டுக்கு பிரிக்கணும். இதுக்கு வந்துட்டு ஃபெஸ்டுக்கு பிரிக்கணும். என்னத்தால பிரிக்கலாம் என்று கேட்டா ஃபெஸ்டுக்கு நீங்க 2ஆல பிரிங்க. ஃபெஸ்டுக்கு நீங்க பிரிக்கிற 2ஆல. ரைட். 2ஆல பிரிச்சா இதுல பிரிபடாது, இதுல பிரிபடும் 5 தரம், இதுல பிரிபடாது. சரியா? ரைட். அடுத்தது வந்து நீங்க இதுல 5ஆலையும் பிரிக்கலாம், 3ஆலையும் பிரிக்கலாம். அடுத்தது 5ஆல. ரைட். 5ஆல பிரிச்சோம்னு சொன்னா 5 5 ஒரு தரம், இதுல ஒரு தரம், இதுல 3 தரம். திருப்பி இதுல 3ஆல பிரிக்கணும். 1 1 1. ஏன் எது வரைக்கும் நாங்க பிரிக்கணும்டா கடைசியில இந்த 1 1 வார வரைக்கும் பிரிக்கத்தான் வேணும். கடைசியில 1 1 1 1 பிரிக்கணும்னு சொன்னா அப்ப எதை வச்சு நாங்க ஆன்சர் எடுக்கிறேன் என்று கேட்டா இந்த அவங்க பிரிக்கிறீங்கன்னு இதை வச்சுதான் இதுதான் போமஸ். அப்ப 2 5ஆல பிரிக்கினா 2 5 10. சரியா? 2 5ஆல பெருக்கி அதை 3ஆல பெருக்கணும். எங்க இருந்து அடையும்
2 5 3 2 5 3 இதை பெருக்கணும். 2 5 10 10 3ஆல பெருக்கினா 30. அப்ப இது என்ன அர்த்தம்னு சொன்னா 30 30 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா இது வந்து 3 1 10. சரி 30 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா. அப்படி என்றா 8:30க்கு 8 மணிக்கு உண்டாயிட்டு அங்கால 8:30க்கு அங்கால 9 மணிக்கு அங்கால 9:30க்கு அங்கால 10 மணி இப்படி 30 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா உண்டா 10. சரியா, இதுதான் அதோட அர்த்தம். சரியா, போமசி யாருக்கு தெரியா? காண்றதுக்கு யாருக்கு தெரியா? போமசி காண தெரியாம இருக்க கூட. சரி, நீங்க இது ஓகே விளங்கிட்டா? அப்ப அதுக்கு ஆன்சர் வந்து 8:30. சரிதானே? சரி, அப்ப நீங்க தெரியுமானாக்கள் எனக்கு நான் அந்த தார ஒன்றுக்கு நீங்க போமசி கண்டு காட்டுங்க. நான் தார ஒன்றுக்கு நீங்க போமசி கண்டு காட்டுங்க. ஒரு இது வந்து கோயில்ல பெல் அடிக்க போகுது. சரியா, கோயில்ல இப்ப 4 கோயில்கள் பக்கத்துல இருக்கு. இந்த 4 கோயிலும் ஒவ்வொரு வித்தியாசமான டைமுக்கு பெல் அடிக்குது. அப்படி பெல் அடிக்கக்குள்ள சரியா 3 சேர்ந்து 7 மணிக்கு காலையில 7 மணிக்கு பெல் அடிச்சிச்சு. முதலாவது கோயில் பெல் அடிக்கும் எத்தனை 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். இரண்டாவது கோயில் பெல் அடிக்கும் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். மூன்றாவது கோயில் பெல் அடிக்கும் 6 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். 4வது கோயில் பெல் அடிக்கும் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். எப்படி சொன்னா எல்லாம் சேர்ந்து 7 மணிக்கு பெல் அடிச்சிட்டு இனி அடுத்த தரம் ஒரே டைம்ல பெல் அடிக்கிற எப்ப என்று கேட்காங்க. சரியா, அப்ப இதுக்கு நீங்க இதில் எப்ப எல்லாம் நீங்க ஆன்சர் காண தேவையில்லை. நீங்க ஆன்சர் காண தேவையில்லை. ஆனா இதுக்கு எப்படி வரக்குள்ள நாங்க இந்த இருக்கிற இவ்வளவுக்கு நாங்க போமசி எடுக்கணும். எத்தனை போமசி காணுங்க பாப்பா. என்ன நீங்க அப்ப 3 தான் படிப்பீங்க, இப்ப 4 தரீங்க. எத்தனை வந்தாலும் நம்ம போமசி காண பழகணும். ஓடருக்கு நம்ம போமசி பார்க்கணும். போமஸ் சேனத்தினே போமஸ் ஹண்டாக்கள் ஹன்சா எத்தனை? 60. ஹபீபா எத்தனை? சார் 8 மணிக்கு சார். ஹாதி எத்தனை? போமஸ் ரிஃபா போமசி எத்தனை? 8 மணிக்கு சார். போமசி கட்ட சார் 60. ஓகே சார். ரைட், இப்ப என்னண்டா போமசி தான் கேட்டிருக்கு. அப்ப 4க்கு 5க்கு 6க்கு 10க்கு இவ்வளவுக்கு நாங்க போமசி பார்க்கணும். ஃபெஸ்ட்டுக்கு நாம செய்யறது 2 ஆள். 2 ஆளை பிரிச்சோம்டா 4லையும் 2 2 2 தரம் 5ல விரிபடாது. அப்ப அதனால அப்படி 6ல 2 2 3 தரம் 5லையும் 2 2 5 தரம் 10லையும் 2 2 5 தரம். இப்ப திருப்பி 2 ஆளை பிரிச்சோம்டா இதுல ஒரு தரம் மற்றதெல்லாம் 2ஆம் வாய்ப்பாடுல வராது. அப்ப அப்படியே போடுவோம். சரி, அடுத்தது திருப்பி 3 ஆளை பிரிச்சோம்னு சொன்னா இதுல அப்படியே வரும், இந்த இது கொண்டு வரும். மற்றதுக்கெல்லாம் 5 5 திருப்பி 5 ஆளை பிரிச்சோம்டா இது 1 1 1 1 எல்லாம் ஒண்டாயிடுச்சு. சரி, அப்ப இப்ப என்ன போமசி 2 இந்த 2 இந்த 2 3 5. அப்ப 2 ஆள பெருக்கி வாரத்தை 3 ஆள பெருக்கி 5 ஆள பெருக்கணும். 2 4 4 12 12 5 60. அப்ப 60ங்கிறது போமசி. அப்ப 60ன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்டா 60 நிமிஷத்துக்கு ஒருக்கா 3 சேர்ந்து ஒண்டா பெல் அடிக்கும். சாரி 4 சேர்ந்து 60 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கும். அப்ப இங்க 7 மணிக்கு பெல் அடிச்சா 60 நிமிஷம் சேர்ந்து 7 மணியும் 60 நிமிஷம் அண்ட் 60 நிமிஷம் என்ன 1 மணித்தியால். அப்ப 7 மணி 8 மணி 8 மணிக்கு பெல் அடிக்கும். போமசி விளங்கினாக்கள் போமசி விளங்கினாக்கள்
போமசி விளங்காட்டி நீங்களாவே ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வரைக்கும் நீங்க நிறைய போமசி பார்த்திருப்பீங்க. சரியா? போமசி கண்டு கண்டு நீங்க அடிக்கடி போமசி செய்து பாருங்க. இது வந்து சீன வித்தை இல்லை. சரியா? எனக்கு விளங்குறல்ல என்று சொல்லியிருக்கிறதுக்கு ஒரு சீன வித்தை இல்லை. சரியா? அப்ப நம்ம முயற்சி செஞ்சாதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ரைட். 2வது கேள்வி, அதாவது 7வது கேள்வி. பறவை ஒன்று 5 நிமிஷம், 7 நிமிஷம், 10 நிமிஷம். 3 பறவை ஒலி எழுப்பும், சத்தம் போடும். சரியா? இப்ப 7:15க்கு 3ம் ஒண்டா ஒலி எழுப்பிட்டு 7:15க்கு ஒண்டா ஒலிக்குது. அடுத்தது எப்ப ஒலி எழுப்பும்னு கேட்காங்க. இப்ப 7:15க்கு ஆரம்பத்துல ஒண்டா செஞ்சிருக்கிறாங்க. 5 நிமிஷத்துக்கு கொண்டு, 7 நிமிஷத்துக்கு கொண்டு, 10 நிமிஷத்துக்கு கொண்டு. இதுக்கு நாங்க போமசி பார்த்தா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா 2ஆல சுருக்கினா இதுல 5, இதுல 7, இதுல 5. திருப்பி என்ன செய்யுமாண்டா 5ஆல பிரிப்போம். இதுல 1, இதுல 1, இதுல 7 அப்படியே வரும். திருப்பி 7ஆல பிரிக்க மாட்டா 1, 1, 1. இப்ப என்ன போமசி என்று பார்த்தா 5, 2, 10, 5, 7, 70. அதாவது 70 நிமிஷத்துக்கு ஒருக்கா அடுத்தது இது செய்யும். 70 நிமிஷத்துக்கு ஒருக்கா அடுத்தது வந்து ஒண்டா ஒளி எழுப்பு. இது விளங்கினாக்கள் கைவத்துங்க சொல்லி தாரது. விளங்குது என்கிறார்கள். 70 நிமிஷத்துக்கு ஒருக்கா இது பெல் அடிக்கும். பெல் என்ன? இப்ப இது வந்து பறவைகள் ஒளி எழுப்பு. அப்ப இது 7:15க்கு ஒளி எழுப்பிட்டு சத்தம் போட்டுட்டு எல்லாம் ஒண்டா. அதுக்கு பிறகு ஒவ்வொரு டைமுக்கு அவங்க விரும்புற டைமுக்கு அவங்க பெல் அடிப்பாங்க. ஆனா எப்ப 3ம் ஒண்டா ஒளி எழுப்பும் என்று கேட்டா, இப்ப 70 நிமிஷம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். 70 நிமிஷம் எத்தனை மணித்தியாலம், எத்தனை நிமிஷம்? யார் சொல்லுவீங்க? எத்தனை மணித்தியாலம், எத்தனை நிமிஷம்? சாரி சொல்லுங்க. எத்தனை மணித்தியாலம், எத்தனை நிமிஷம்? அங்க பார்க்க தேவையில்ல. எப்ப? 1 மணித்தியாலமும் 10 நிமிஷம். சரியா? இப்ப 7:15க்கு பெல் அடிக்கிச்சு. அடுத்தது 1 மணித்தியாலம் 10 நிமிஷத்தால பெல் அடிக்கும். சீசன் விளங்குதா? 1 மணித்தியாலம் 10 நிமிஷம். சரி, இந்த 1 10 எப்படி எடுத்த? ஒரு ஆள். அதான் நீங்க கண்ட போமஸ். நாங்க 1 10 காணலையே, 70 தானே கண்ட. அந்த 70 தான் 1 மணித்தியாலத்தில் 60 நிமிஷமும் அங்கால வர 10 நிமிஷம். அந்த இது 1 மணித்தியாலம் 10 நிமிஷம். விளங்குதா? விளங்குதா? ரைட். இப்ப 15ம் 10ம் 25. இது 7 1 8. 7:15க்கு முதல்ல 3 ஒண்டா ஒளி எழுப்பினா அடுத்தது ஒண்டா எப்ப ஒளி எழுப்பும்னா 8:25க்கு ஒளி எழுப்பு. சரியா? டிஷானா ஆன்சர் சரியா? கூட டிஷானா ஆன்சர் சரியா? ரைட். அடுத்தது 3வது கேள்வி. மின்குமிழ் 4 மின்குமிழ் இருக்குது. அது 2, 3, 4, 5 நிமிடங்களுக்கு முறையே ஒளிரும். சரியா? பிற்பகல் 6:30க்கு மின்குமிழ் ஒன்றாக ஒளிந்தா அடுத்தது எப்ப ஒன்றாக ஒளிரும் என்று கேட்காங்க. அப்ப இதுக்கு நாங்க அதேதான் போமசி பார்க்கிறது. சரியா? அதாவது போமசி எதுக்கு பார்க்கணும் என்று கேட்டா இந்த மாதிரி வர வினாக்கள் 3 நாள் இருக்குது. 3 நாளும் வெவ்வேறு டைம்ல இது செய்து அது எப்ப ஒண்டா இது செய்யும் என்று கேட்கறதுக்கு தான் நாங்க போமசி பார்க்கிறோம். ஒண்டா கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப 2க்கு 3க்கு 4க்கு 5க்கு போமசி பாருங்க. 2ஆல பிரிச்சீங்கன்னா இதுல 1, இது 3, இது 2, இது 5. திருப்பி 2ஆல பிரிச்சா இது 1, இது 1, இது 5, இது 3. திருப்பி 3ஆல பிரிச்சீங்கன்னா இதுல 1, இது 2, இது 2, இது 5. திருப்பி 5ஆல பிரிச்சீங்கன்னா 1, 1, 1, 1. எப்படி நாம கடைசியில 1 1 கொண்டு வரலாம் என்று நாமளாக போட்டு பிரிக்கிறதா. அதான் போமசி. கடைசியில 1 வரலாம் வந்துட்டு. இப்ப 2 4, 4 12, 12 5 60. அப்ப 60 நிமிஷம். 60 நிமிஷம் 1 மணித்தியாலம். 1 மணித்தியாலம் ஏற்கனவே 6:30க்கு ஒண்டா ஒளிர்ந்திருக்கு பல்பு 10. அப்ப அடுத்தது 1 மணித்தியாலத்துல 10. அப்படி என்றா 8வது கேள்விக்கு 7:30 என்கிற ஆன்சர். சரியா?
யாருக்கு 8வது கேள்வி 30 வந்த ஆன்சர்? சரி, ஓகே. அடுத்த கேள்வி 9வது கேள்வி. ஒரு பேருந்து திரைப்படத்திலிருந்து 30 நிமிடத்துக்கு ஒரு தடவை கொழும்புக்கு போகும் உண்டு. அடுத்தது 45 நிமிடத்துக்கு ஒருக்கா அன்றாபுரத்துக்கு போகுது. சரியா? 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா கொழும்புக்கும், இன்னொன்று அன்றாபுரத்துக்கு 45 நிமிஷத்துக்கு ஒருக்கா போகுது. இப்ப என்னன்னு சொன்னா 5 மணிக்கு 2 பேருந்தும் ஒன்றா போயிட்டா. 5 பேருந்துகளும் ஒன்றா போயிட்டு. இது என்ன விஷயம்னு சொன்னா இதேதான். அந்த இதுல வரதான். ஒன்று பேருந்து திரைப்படம் இருக்குது. ஒன்று கொழும்புக்கு போறதுக்கு 35 நிமிஷத்துக்கு ஒருக்கா, அதாவது 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் போகும். உதாரணத்துக்கு 7 மணிக்கு பஸ் எடுத்தா 7:30 நிமிஷத்துக்கு ஒருக்கா தானே, 7:30க்கு. அடுத்தது 8 மணிக்கு, 8:30க்கு, அங்கால 9 மணி. இப்படி 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா கொழும்புக்கு போகும். அடுத்தது இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அன்றாபுரத்துக்கு போகணும். அன்றாபுரத்துக்கு போறேன்டா 7 மணிக்கு கொண்டு போயிட்டேன்டா 7:45. அடுத்தது 8:30க்கு. அடுத்தது வந்து 45 நிமிஷத்துல இப்படி 45 நிமிஷம் கூட்டி போனா எப்ப நம்மளுக்கு ஒண்டா போகும். இது நம்ம நனிக்கூட போட்டு செய்யலாம், அல்லது இதுக்கும் போமசி காணலாம். அப்ப போமசி காண்றேன்டா 30 நிமிஷத்துக்கும் 45 நிமிஷத்துக்கும் நாங்க போமசி காணணும். சரியா? 30க்கும் 45க்கும் போமசி காண்றேன்னு நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம்டா 5ஆல பிரிச்சு பார்க்கலாம். சரியா? 5ஆல பிரிச்சிங்கன்னா 6 தரம், இதுல 9 தரம். 5ஆல பிரிச்சு 5 6 30, 9 5 45. திருப்பி இதை 3ஆல சுருக்கினோம்டா, சரியா? 3ஆல பிரிச்சோம்டா இதுல 2 தரம், இதுல 3 தரம். திருப்பி 3ஆல சுருக்கணும், இதுல 1, இதுல 2. திருப்பி 2ஆல சுருக்கினோம்டா 1 1. சரியா? 2ஆல சுருக்கினா 1 1. இப்ப 5 3 15, 15 3 45, 45 2 90. 90 என்ன அர்த்தம்? எத்தனை மணித்தியாலம், எத்தனை நிமிஷம் என்று பார்த்தா 90. ஒரு மணித்தியாலத்துல 60. அப்ப 60ம் 30. இது ஒரு மணித்தியாலம், இது 30 நிமிஷம். 60ம் 30, ஒரு மணித்தியாலம் 30 நிமிஷத்தால ஒண்டா 2 பேரும் போவாங்க. அப்ப காலையில 8 மணிக்கு அவங்க பஸ் போயிருக்குன்னு சொன்னா 5 மணிக்கு ஒண்டா போயிருக்கு. அப்ப 5 மணி என்றா அடுத்தது இப்ப 1.5 மணித்தியாலத்துல 1:30 கூட்டினோம்டா. சரி, அப்ப கூட்டுறதுக்கு 0ம் 30ம் 30, இது 6 6:30க்கு ஒண்டா போகும். யாருக்கு சரி ஆன்சர்? ரைட், வெரி குட். அடுத்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. சில பேரு விளங்குறல்ல. அதாவது சரியா, என்ன அர்த்தம்னு சொன்னா, அதாவது திசையை கொண்டு வந்து எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க என்று சொல்லி இதுக்கு நாங்க ஆன்சர் எடுக்கிறதா பெரும்பாலானாக்கள் புல விடுறாங்க. சரியா? ரைட். இப்ப 10வதுக்கு ஆன்சர் எடுத்தாக்கள் உங்களோட ஆன்சரை காட்டுங்க. 10வதுக்கு ஆன்சர் எடுத்தாக்கள் உங்களோட ஆன்சரை காட்டுங்க. 2 மரா காட்டுங்க உங்களோட ஆன்சர். 1 2 3. ரைட், பலதரப்பட்ட ஆன்சரும் பெறுது. ஏதாவது ஒன்றுதான் சரியா இருக்கணும். சரியா? ஏதாவது ஒன்றுதான் சரியா இருக்கணும். இப்ப இதுக்கு நாங்க ஆன்சர் வருதுன்னு சொன்னா, சரியா, நமக்கு திசைகள் ஒழுங்கா தெரியணும். யாருக்கு எல்லா திசையும் 8 திசையும் தெரியும்? கை வைத்துங்க. 8 திசையும் எங்களுக்கு தெரியும். ரைட். எப்படி இருக்கு திசை? ரைட், இப்படி பாத்தீங்கன்னா வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இப்ப இதுக்கும் இடையில வாரது வட கிழக்கு, இதுக்கும் இடையில வாரது தென் கிழக்கு, இதுக்கும் இடையில வாரது தென் மேற்கு, இதுக்கும் இடையில வாரது வடமேற்கு. இது நல்ல தெளிவா தெரியுமென்றால் இது நல்ல தெளிவா தெரியும். சரியா?
தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சர் செய்யலாம், இல்லாட்டி செய்யலாம். ரைட். இப்ப பார்க்காம யார் எழுதுவீங்க? இப்ப பாப்ப, இது வடக்கு என்று சொன்னா, இங்கால பக்கம் வடக்கு என்று சொன்னா இது என்ன திசை வருமென்று ஒவ்வொன்று நாம குறைக்க தெரியும். சரியா? இதுக்கு எப்படி நாங்க இது செய்யறோம்? இதானே வடக்கு, இது இல்லையே அண்டா நாம மாத்தி பார்க்கணும். சரியா? அப்பதான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி கண்டுபிடிக்கலாம். அப்ப இது வடக்கண்டா இந்த பக்கத்துல நாம திசையை, நமக்கு தெரிஞ்ச திசையை கழுதணும். எப்படி? மணிக்கூடு சுத்துற பக்கம் நாம திசையை எழுதணும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு இப்படி இருந்தா வடக்கண்டா இங்க கிழக்கு, அப்ப இந்த பக்கம் தானே எழுதுறீங்க, இங்கால பக்கம் தானே எழுதுறீங்க. அப்ப வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு இப்படி நீங்க வாரீங்க. அதே போல இது வடக்குன்னு சொன்னா வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு இப்படி நீங்க இப்படி மாத்தி எழுதணும். சரியா? எழுதுவீங்களா? குழம்பாம எழுதணும். அதுக்கு தான் இந்த பயிற்சி. இப்ப சரி, இது வந்து வடக்கு, இது வந்து வடக்கு, அப்ப கிழக்கு இதா வரும், கிழக்கு இதா வரும் இல்ல. அப்ப வடக்கு இதண்டா இங்கால பக்கம் கிழக்கு, இங்கால தெற்கு, இங்கால மேற்கு. சரி, இது அப்படியே இருக்க. சரியா? இன்னொன்று நமக்கு வேணும்னு சொன்னா இப்ப பாருங்க, கவனிச்சு கொள்ளுங்க. நான் சும்மா இப்ப ஒரு வட்டத்தண்டை போட்டு வச்சிருக்கிறேன். இந்த இருக்கிறது கிழக்கு, இதை ஃபில் பண்ண தெரியுமா? இது வந்து கிழக்கு திசையா? யாருக்கு தெரியும்? கை வைத்து. இதெல்லாம் நாங்க 8 போடுவோம்ங்கிறாங்கள, இது கிழக்கு திசை என்று சொல்றாங்க. மனசால 7 மட்டும் செய்யுங்க பாப்போம். மனசான இதை எழுதி போட்டு செய்யுங்க பாப்போம். இது கிழக்கு திசை என்று சொன்னா மிச்சம் 8 நாங்க போடுவோம் என்கிறார்கள். யார் போடுங்க குயிக்கா. எங்க என்னன்னா ஒரு காப்பி பேப்பர்ல எங்கேயோ எழுதி குயிக்கா போடுங்க. நான் எழுதுற மாதிரி வருதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு இருந்தீங்கன்னா விளங்காது. நீங்க எழுதுங்க. பேன் எடுத்தீங்கன்னா தூக்கம் போயிடும். பேன் எடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும், தூக்கம் வந்தாலும். பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தூங்குவீங்க தான். விளங்குது இல்ல? எப்படி செய்யற? இது மட்டும் தான் போட்டோம், அங்கெல்லாம் போட தெரியா என்றா பார்த்துக்கொள்ளுங்க. இது கிழக்கு, அப்ப ஒன்றை விட்டு தானே இது வரும். சரியா? கிழக்கு அங்கால, உதாரணத்துக்கு வடக்கு, கிழக்கு, இங்கால தெற்கு. அப்ப இதுக்கு இப்படி பக்கம் என்ன வரும் சொன்னா இங்கால பக்கம் இது தெற்கு, அதுக்கு அடுத்தது இது மேற்கு, கிழக்குக்கு எதிரா மேற்கு, அடுத்து இதுக்கு எதிரா வடக்கு. சரியா? இது சரியா? இப்படி வந்திருக்கா? இது கிழக்கண்டா கிழக்குக்கு எதிரா மேற்கு. சரியா? இங்கால தெற்கு, இங்க வடக்கு. அப்ப இവിടത്തെ என்ன வரும் அண்டா கிழக்கு தெற்கு. அப்ப என்ன வரும்? நாம் கேள்வி படிக்கும் தென் கிழக்கு, கிழக்கு தெற்கு, தென்கிழக்கு, மேற்கு தெற்கு. அப்ப என்ன? தென் மேற்கு. இங்கால மேற்கு வடக்கு, அப்ப வட மேற்கு. சரியா? இங்க கிழக்கு வடக்கு, அப்ப என்ன? வட கிழக்கு. இப்படி எல்லாம் நாம குறைக்கணும். குறைப்பீங்களா? குறைப்போம்ங்கிறார்கள். நாங்க குறிப்போம். சரி, இப்ப பாருங்க அடுத்த கட்டம். முதலாவது கேள்வி பார்ப்போம். சுவர் கடிகாரம் நேரம் 9 மணியை காட்டும் போது மணிமுள் வடக்கு திசையை காட்டியது. சரியா? கடிகாரம் வந்து மணிக்கோடு காட்டுது 9 மணியை காட்டக்குள்ள மணிமுள், நமக்கு மணிமுள்ளண்டா இது நிமிட முள்ளண்டா தெரியுமா?
மணிமுள்ளண்டா பொடியா இருக்கும், நிமிடமுள்ளண்டா நீட்டமா இருக்கும். இப்போ 9 மணியை காட்டிட்டு வடக்கு திசையை நோக்கி காட்டிக்குது. மணிமுள் வந்து வடக்கு திசையை நோக்கி காட்டி. பிற்பகல் 1:30 காட்டும் போது மணிமுள் தென்கிழக்கு, 4:30 காட்டும் போது நிமிடமுள் என்ன திசையை காட்டும் கேட்காங்க. நீங்க ஒரு பயப்படையும் பயப்படல. நீங்க 9 மணியை காட்டினா ஒரு மணிக்குள்ள உங்களுக்கு குறிக்க தெரியும். 9 மணி குறிப்பீங்களா? 9 மணி குறிப்பீங்க. யாருக்கு குறிக்க தெரியா 9 மணி? கட்டாயம். சரியா? ரைட். இப்ப நான் வந்து 9 மணியை குறிக்கிறேன். கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு மணிக்கூடி இருக்குது. இதுல நான் இங்க 12, இங்க 3, இங்க 6, இங்க 9, 1, இது 2, இது 3, இது 4, இது 5, 7, 8, 9, 10, 11. சரி, இப்போ 9 மணியை குறி என்று சொல்லி சொன்னா இது நீட்டுக்கு, இது 9 மணி. இப்படித்தானே வரும். 9 மணி இப்படித்தானே வரும். இதை விட வித்தியாசமா வருமா? இல்ல. இப்ப என்ன சொல்றாங்கண்டா கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? இந்த மாதிரி வினா வரக்குள்ள இப்ப என்ன சொல்றாங்கண்டா மணிமுள் என்றா இதுதான் மணிமுள். இது வடக்கு திசையை காட்டுதாம். என்ன திசை? இது வடக்கா. அப்ப இது வடக்குன்னு சொன்னா இது வடக்கு. அப்ப எங்களுக்கு இந்த 8 திசையும் டக்குனா நம்ம போட தெரியும். இது வடக்கு, இடையில ஒன்று வரும், இப்படி ஒன்று வரும், இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இதுக்குத்தான் நான் அந்த குறிப்பீங்களா என்று கேட்டது. இந்த 8ஐயும் நாம போட தெரியும். சரியா? விளங்குதா? இந்த 8 இது வடக்குன்னு சொன்னா இங்க என்ன திசை வரும்? அப்ப இப்படி போகணும். நான் இப்படி போகல வடக்கு அங்கால. இது டவுட்டா இருக்குன்னு சொன்னா சைட் ஆண்டு வடக்கு அங்கால கிழக்கு. அப்ப இது வந்து கிழக்கு. சரியா? இது கிழக்குன்னு சொன்னா இங்கால வடக்குக்கு எதிரா. சரியா? இது தெற்கு. அடுத்து இதுக்கு எதிரா மேற்கு. இந்த குறிச்சது எனக்கு விளங்கிட்டேங்கடாக்கு. ஒன்று நெஞ்ச நான் மணி கூட குறிச்சேன். அதுக்கு பிறகு இந்த வடக்கு, வடக்கு அங்கால கிழக்கு, தெற்கு, மேற்கு போட்டு அடுத்தது இதையும் குறிக்கணும். இல்லாட்டி நமக்கு இடையில அடிப்போம். இது ரெண்டு வடக்கு கிழக்குல இடையில வாரது வடக்கு கிழக்கு, வடகிழக்கு. இதுக்கும் இதுக்கும் வாரது தென் கிழக்கு. இதுக்கும் இதுக்கும் இடையில வாரது தென் மேற்கு. இதுக்கும் இதுக்கும் இடையில வாரது வட மேற்கு. சரி, 8 குறிச்சாச்சு. மணியையும் குறிச்சாச்சு, திசையையும் குறிச்சாச்சு. சரியா? என்ன சொன்னாங்க? 9 மணி வடக்கு திசையும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க அடுத்தது என்ன சொல்றாங்க? 1:30 மணிமுள் தென்கிழக்கு திசையாம். 1:30 குறிச்சு பாருங்க. 1:30 2ஆம் தாரிக்கு 1 மணி 30 இங்க மணிமுள் தென்கிழக்கு திசையாம். சரியா? பாருங்க, மணிமுள் தென்கிழக்கு திசையாம். மணிமுள் தாரிக்கு மணிமுள் 1:30. சரியா? இப்ப இது 9 மணி. ரைட். இப்போ 1:30க்கு மணிமுள் தென்கிழக்கு தானே, தென்கிழக்கு தானே. சரியா வருது தானே தென்கிழக்கு. அப்ப 4:30 என்ன? அப்ப 4:30 நீங்க எப்படி குறிப்பீங்க? இந்த இப்படி 4:30. இது 4 மணிக்கு, இது 30க்கு. சரியா? அப்ப 4:30க்கு எப்படி வரும்? மணிமுள் தென்மேற்கு திசை. என்ன திசை? மணிமுள் தென்மேற்கு திசை. நிமிடமுள் மேற்கு திசை. நிமிடமுள் மேற்கு திசை எங்க இருக்கு? வட பாபம் எத்தனையாவது? முதலாவது ஆன்சர். யாருக்கு முதலாவது வந்து? சரியா? விளங்கிட்டா? இந்த முறையில பழகிக்கொள்ளுங்க. அதாவது இப்படி இன்னும் ஒரு மெதட் இருக்கு. என்ன தெரியுமா? வடக்கு கிழக்கு மேற்கு நாம பிக்சட்டா இப்படி
எழுதி வைக்கணும். அத நாங்க வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்று நாங்க எழுதி வைக்கணும். எழுதி வச்சதுக்கு பிறகு செப்பரேட்டா, அதாவது ஒரு சின்ன தொண்டுல நாம மணிக்கூட கீறி அதுல 9 மணியை குறிச்சு ஒரு பேப்பர் துண்டு மாதிரி வெட்டியா வெளியில எடுத்து வைக்கணும். அத இந்த இதுக்கு கிறுக்கி வைக்கணும். அதாவது பேப்பர் எடுத்த 9 மணின்னு சொன்னா சரியா. இப்ப நான் இது 9 மணி என்று குறிக்கிறேன். இப்ப 9 மணிக்கு எப்படி வரும்டா சரியா, 9 மணிக்கு இப்படி இருக்கும். 9 மணிக்கு இப்படி மணிக்கூடி இருக்கும். அப்படித்தானே? இந்த 9 மணிக்கு இப்படி வரக்குள்ள இந்த இருக்கிற 9ங்கிறது வடக்காம். அப்ப இப்படி நாங்க குறிக்கணும். இப்படி என்ன இந்த வடக்குக்கு 9 மணி. பேப்பரை வேறையா தனியா எடுத்து சரியா. இப்ப இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. இப்ப இந்த மணிக்கூட்ல 1:30 மணியை குறிக்க சொன்னா அப்ப எப்படி 1:30 மணிக்கு இப்படி வரும். இதுக்கு இந்த 9 மணி வச்சுட்டு இது எங்க திசை? தென்கிழக்கு திசை. சரியா. இந்த பேப்பரை செப்பரேட்டா எடுத்து நாம இதை சுத்தி பார்க்கிறோம். சரியா. இப்படியும் செய்யலாம், இந்த முறையிலையும் செய்யலாம். சரியா. ஏற்கனவே நான் காட்டின மாதிரி அதுக்கு அது லேசி. இது சுத்தி பார்க்கறதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நீங்க செட்டியா 9 மணிக்கு குறிக்காம நீங்க இப்படித்தானே 9 மணி வரை வச்சு பார்த்தீங்களா இங்க பொழஞ்சி போ. ஸ்டார்ட்ல தந்த 9 மணி இவடத்தையே இருக்கணும். இருந்தா தான் சரி. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மறந்து போய் தற்செயலா 9 மணி இப்படித்தானே இப்படி வச்சு நிமித்தி வச்சு பார்த்துட்டீங்களா வாரவடையும் பொழைச்சு போ. விளங்குதா சொல்றேன்? சரியா. அப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன முறையில செய்யுங்க, ஆன்சர் குயிக்கா எடுக்கலாம். ரைட். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா 11வது கேள்வி. 11வது கேள்வி, சுவர்க்கடிகாரம் ஒன்று 3 மணியை காட்டும் போதும் மணிமுள் கிழக்கு திசையை காட்டி. அப்ப நீங்க என்ன செய்யுங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு மணிக்கூட இருங்க சரியா. 12 மணி, இங்க 12, இங்க 3, இது 6, இது 9, 3 மணி இப்படித்தான் வரும் சரியா. இது மணிமுள் கிழக்கு திசையை காட்டுது. அப்ப கிழக்குன்னு சொன்னா இது தெற்கு, இது மேற்கு, இது வடக்கு. அப்ப இந்த திசையை நாம குறிச்சு கொள்ளணும். இப்படி வாரத நாளையும் குறிச்சாதான் வெல்லுவோம், இல்லாட்டி வெல்ல மாட்டோம். இப்ப இது வடக்கு கிழக்கு, வடகிழக்கு, தெற்கு கிழக்கு, தென் கிழக்கு, இது தென் மேற்கு, இங்க வடமேற்கு, வட மேற்கு. சரி. இப்ப குறிச்சு போட்டு இப்ப என்னவா 6 மணியை காட்டும் போது, பிற்பகல் 6 மணியை காட்டும் போது மணிமுள் தெற்கு திசையை காட்டியது. அப்ப சரிதானே? 6 மணியை காட்டாக்குள்ள தெற்கு திசையை காட்டியது. சரி. அங்க கேட்கிறாங்க 9 மணியை காட்டும் போது நிமிடமுள்ளும் காட்டும்பது. 9 மணி காட்டும் போது 9 மணியை காட்டப்படும். 9 மணின்றா எந்த அடிக்குது? இது 9 மணி இப்படி வரும் சரியா. மணிமுள் என்னண்டா மேற்கு திசை, நிமிடமுள் வடக்கு திசை. மணிமுள்ளும் நிமிடமுள்ளும். அப்ப அதன் ஓர்டர் என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு என்னத்தை கேட்டிக்குது? மணிமுள்ள கேட்டிக்குது. மணிமுள் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு. மணிமுள் மேற்கு திசை, நிமிடமுள் 2வது கடி, நிமிடமுள் வடக்கு திசை. அப்ப என்னண்டா மேற்கு திசையும் வடக்கு திசை. ஃபர்ஸ்ட் ஆன்சர், முதலாவது ஆன்சர் சரியா. அடுத்த கேள்வி, அதோட இந்த இது பார்ட்ஸ் முடியுது சரியா. இந்த மாதிரி வார வினாக்கள் முடிகிறது. சரி, என்ன ஆன்சர் இல்லையா? ஆன்சர் இல்லையா? எத்தனை ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு? 11வதுக்கு என்ன விட? 3வது ஆன்சர் கிழக்கு திசையும் கிழக்கு திசையும் தெற்கு திசையுமா? 3வதா? ரைட். என்ன கேட்டதுக்கு? 9 மணி, முற்பகல் 9 மணியை கடிகாரம் பிற்பகல் 9 மணியை காட்டும் போது சரியா. பிற்பகல் 9 மணி. 9 மணி எப்படி குறிக்கிறோம்? 9 மணி இப்படித்தானே குறிப்போம் சரியா. 9 மணி நாங்க இப்படித்தான் குறிப்போம். இது இந்த மாதிரி 9 மணி ஏற்கனவே சொல்லிட்டாங்க சரியா. வேணுமாடா செக் பண்ணி பாருங்க.
9 மணியை காட்டும் போது மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் மணிமுள் இதான் மணிமுள். மணிமுள் எதுக்கு நேரே இருக்கு? மேற்கு திசை. இது கிழக்கு திசையில அன்னைக்கு. சரியா? கிழக்கு திசையில நிக்குது. இது மேற்கு திசையில இருக்குது. சரியா? ரைட். நிமிடமுள் எந்த திசையில இருக்குது? வடக்கு திசை. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ற எப்படின்னா, முதலாவது 6 மணியை காட்டக்குள்ள பாருங்க. 6 மணி என்று சொன்னா அதுல சொல்றாங்க 6 மணிக்கு. ரெண்டாவது சொல்லுது 6 மணிக்கு. சரியா? தெற்கு திசையில மணிமுள் நிக்குது. பாருங்க தெற்கு திசையில இருக்கா இல்லையா? 6 மணிக்கு தெற்கு திசையில இருக்கா இல்லையா? இந்த 6 மணி. 6 மணிக்கு மணிமுள் தெற்கு திசையில இருக்குது. 3 மணிக்கு கிழக்கு திசையில இருக்குது. 3 மணிக்கு கிழக்கு திசையில இருக்குது. அப்ப 9 மணிக்கு எங்க பக்கம்டா? இப்படி 9 மணி. இதுல மேற்கு திசை தான் சரி. சரியா? மேற்கு திசை தான் சரி. அப்ப முதலாவது விட மேற்கு திசை. அடுத்தது வந்து வடக்கு திசை. முதலாவது ஆன்சர் சரியானது. அடுத்து 12வது. சரியா? 12வது டவுட்டை வந்து அடுத்ததுக்கு போறேன். சரியா? 12வது விளங்கப்படுத்திக்கிறது. ரைட். 12வது கேள்வி. மேசை ஒன்றின் மீது வைக்கப்பட்ட கை கடிகாரம் மணித்தியாலமுள் பிற்பகல் 3 மணிக்கு வடமேற்கு திசையை நோக்கி இருந்தது. அதன்படி இச்சந்தர்ப்பத்தில் நிமிடமுள் அமைந்திருப்பது. இப்ப பாருங்க என்னவா? ஒரு மணிக்கூடு. இது 12 மணி, இது 6 மணி, இது 3, இது 9, இது 1, இது 2, இது 4, 5, இது 7, 8, 10, 11. சரி. இப்ப 3 மணியா? 3 மணி. பிற்பகல் 3 மணி. சரியா? பிற்பகல் 3 மணி வடமேற்கு திசையை நோக்கி இருந்துச்சா. அப்ப இந்த இருக்கிறது எந்த முள்? மணித்தியால முள். இந்த இருக்கிறது வடமேற்கு திசை நோக்கி இருந்திருக்கு. இது வடமேற்கு. அப்ப நாம் என்ன செய்வோம்டா, இந்த திசையில நாம குறிப்போம். இது இங்க ஒன்று வரும், இங்க ஒன்று, இங்க ஒன்று. அடுத்தது இங்க, 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 இங்க இந்த வரும். திசைகளை நாம குறைப்போம். இது வடமேற்கு என்று சொன்னா, உதாரணத்துக்கு வடக்கு, இது மேற்கு, வடமேற்கு. சரியா? இவடத்த வாரதான் வடமேற்கு. அப்ப இது வடமேற்குன்னு சொன்னா இது நிச்சயமா இது வடக்கு. வடக்கு, வடமேற்கு. அடுத்தது இது கிழக்கு. வடக்கு, கிழக்கு. இது சரியா? இது கிழக்குன்னு சொல்லி சொன்னா இங்க என்ன வரும்டா? மேற்கு. இல்ல. ரைட் ரைட் ரைட். இப்ப இது வந்து வடமேற்கு. வடமேற்கு என்று சொல்லி சொன்னா இப்படி போகக்குள்ள இது வந்து வடக்கு, இங்க மேற்கு. இங்க வடக்கு, இங்க மேற்கு. இது வடக்கு என்று சொல்லி சொன்னா சரி இந்த சைட்ல போகக்குள்ள, அதாவது மணிக்கூட நீங்க இந்த மாதிரி போட்டு பாருங்க. இவடத்த வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அப்ப இவடத்த வட மேற்கு. அப்ப இதுக்கு இங்கால ரைட் சைட்ல, அப்ப இங்கால சைட்ல என்ன வருதுன்னா வடக்கு. அதான் இந்த வடக்கு போட்டி. சரியா? இது வடக்கு. அப்ப அடுத்தது என்ன வரும்? இதுக்கு எதிரானது இது தெற்கு. இது மேற்கு. சரியா? இங்க வந்து கிழக்கு. அப்ப வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில வடகிழக்கு. அடுத்தது கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையில தென்கிழக்கு. தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில தென் மேற்கு. தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில தென்மேற்கு. இப்ப என்ன விடைன்னு சொன்னா வடமேற்கு திசையில 3 மணி. இது மணிமுள் என்ன திசைன்னு சொன்னா தென்மேற்கு திசையில இருக்கு.
சரியா? என்ன திசைன்னு சொன்னா இந்த இதுல இருக்கிறது தென்மேற்கு திசை. ஆன்சர் என்ன வரும்டா தென்மேற்கு. ரெண்டாவது ஆன்சர். சரியா? ரெண்டாவது ஆன்சர் சரியாக்கள். சரி, மிச்ச பேலன்ஸ் கேள்விகளை 13, 14, 15 அதை நாளைக்கு கிளாஸ்ல இன்ஷால்லா வழங்கப்படுத்துறேன். சரி, மற்றாக்கள் போகலாம். டவுட் ஆனாக்கள் இருங்க. ரைட், ஹன்சா. ஓம் சார். சார்